வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலில இந்த வருஷம் வெளியான பூத் போரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் டிராமா படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்கு போல. இப்ப நடந்து மொட்டை மாடிக்கு வந்துடுறான். அந்த இடத்துல மியூசிக் வாசிக்கிறான். அப்படி வாசிக்கிறது ஒரு இயற்கையான பிளேஸ்ல இவன் வாசிக்கிற மாதிரிலாம் இவனுக்கு தோணுது. மெய் மறந்து வாசிச்சிட்டு இருக்கான். இவன் வாசிக்கிற சவுண்ட் அம்மாக்கு கேட்டது. அம்மாவும் எங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி மாடி ஏறி வராங்க. அப்பதான் இவன் விளிம்புல இருக்கிறது தெரியுது. கீழே விழுந்துற போறான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் பக்கத்துல வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் தூக்கத்துல இருந்து முடிக்கிறான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு இவனை படுக்க வைக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில அம்மா கொஞ்சம் சோகமா இருக்காங்க. முடிச்ச ஹஸ்பண்ட் இருக்கார்ல, என்னாச்சு ஒரு மாறு இருக்குன்னு கேக்குறாரு. நேத்து நைட்டு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பையன் தூக்கத்துல நடக்கிறான் அப்படின்றது ஹஸ்பண்டுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு அது போயிருச்சு, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதை பத்தி தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பையனை கூட்டு வந்துடுறாங்க. அவரும் அந்த பையன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எழுதி தர மாத்திரையெல்லாம் பையனுக்கு தாங்க, அதே சமயம் இயற்கையான பிளேஸ்க்கெல்லாம் அடிக்கடி கூட்டு போங்க, அப்பதான் பையன் நார்மல் நிலைமைக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த அம்மாவோட பேரு ஷில்பா அப்படின்றது. ஷில்பாவும் பர்மிஷன் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. பையனை பார்க்கலான்ற மாதிரி ரூம்க்கு வராங்க. வாசிச்சு முடிச்ச பையன் எதிர யாரையோ பார்த்து பேசுறான். இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க. நான்லாம் யார்கிட்டயும் பேசலையே அப்படின்ற மாதிரி பையனும் சமாளிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பையனுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி டாக்டர் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஆபீஸ காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அடுத்த 2 வாரம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு, தர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. தரலன்னா நான் வேலையை விட்டு கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, 2 வாரம் லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹஸ்பண்ட் இவங்க பையன் சேர்ந்த மாதிரி இவங்களோட ஊருக்கு வராங்க. ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் பரம்பரை வீடா ஒரு பெரிய வீடு இருக்கும். இவ்வளவு நாள் இந்த வீட்டை மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. இவங்க வந்தோன சாவியெல்லாம் வச்சு ஓபன் பண்ணி இவங்களை உள்ள கூட்டு வராரு. அது ரொம்ப பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கு. இவங்க வரத பத்தி முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. அதனால மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டை கிளீன் பண்ற வேலையெல்லாம் முடிச்சிருப்பாரு. அதே சமயம் ஒரு பெரியவரை கையோட கூட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு சாப்பாடுலாம் இந்த பெரியவர் செஞ்சு தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. மாஸ்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையன் கொஞ்ச நேரம் உட்காந்து டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். நான் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். சீக்கிரமா வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் இந்த கிராமத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஜிலேபி போடுற ஒரு கடையை பாக்குறான். ஜிலேபியை பார்த்தோன்னா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, எனக்கு ஜிலேபி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இருப்பா போட்டுட்டு இருக்கான்ல, போட்டதுக்கு அப்புறம் தரேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜிலேபி எடுத்து தராரு. சாப்பிட்ட இவன் இருக்கான்ல, இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இப்படி சொன்னது இல்ல, ஏன் ஜிலேபியை நல்லாலன்னு சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த நபர் கோவப்படுறாரு. இங்க பாலடைஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க பேய் நடமாட்டம் இருக்கும், நான் உன்னை அங்க போய் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனுக்கு அந்த இடத்த பத்தி தெரியாதுல்ல, அங்க என்ன இருக்குன்னு புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அங்க பேய் இருக்கு, உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. வீட்டுல சமையல் வேலை பாக்குறதுக்காக ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அந்த இடத்த பத்தி கேட்கிறான். அங்க உண்மையிலேயே பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னா, பேய் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மரக்கிளெல்லாம் உடஞ்சு விழுமா, நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வழியா போனவங்களோட நிறைய பொருள் காணாம போயிருக்கு, அந்த பேய் சரியான திருட்டு பேய்ன்ற மாதிரி கூட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் சொல்றதை வச்சுதான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த பையன் பயங்கர ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்கும், அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்புற மாதிரி தான் பிளான். இப்ப கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்மாவோட இயரிங் காணாம போயிருச்சு, எங்க போச்சுன்னு தெரியாம இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா ரெடி ஆயிட்டாரு, நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சின்ன பையனுக்கு அங்க போகணுன்ற மாதிரி ஆர்வம் வந்துருது. இந்த பெரியவர்கிட்ட அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது சாமி வேஷம் போட்ட மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இருக்க காசெல்லாம் தந்துடுறாரு. அதே சமயம் இந்த சின்ன பையனும் நான் இவங்க கூடயே போக போறேன்னு சொல்றான். இவங்க பின்னாடியே நடந்த மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் மாஸ்டர் கவனிக்கிறாரு. இந்த சின்ன பையன் பேரு சூர்யா அப்படின்றது. சூர்யா இங்க வான கூப்பிடுறாரு. அந்த பையன் கண்டுக்கவே மாட்டான். இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க இந்த கடைக்காரரும் பாக்குறாரு. இந்த பையன் தான் நீங்க ரொம்ப கெலட்டா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
அவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், பார்த்து பேசு அப்படின்ற மாதிரிலாம் கடைக்காரர் கிட்ட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் மாஸ்டரை உள்ள இருக்க ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு. அவர் தான் சாமியாரா இருப்பாரு. சாமியார் இருக்கார்ல, எதுக்காக அவங்க வந்ததை பத்தி சொல்லன்னு கேக்குறாரு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மாஸ்டர் கேக்குறாரு. அந்த வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அந்த பெரியவரோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சாமிங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது மேஜிக் பண்றவங்களோட வண்டி கிராஸ் ஆகுது. இதை பார்த்தோன்னா இது பின்னாடி இவன் போக ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி இவன் வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த காட்டு பகுதியை பாக்குறான். பெரியவர் சொன்னார்ல, அந்த பகுதியை தான் பாக்குறான். இந்த இடத்துக்குள்ள போனா என்னன்ற மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். கையில ஒரு புல்லாங்குழல் இருக்கு. சரி இதையாவது பிளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்கான். இவன் பிளே பண்ணிட்டு இருக்கிறத யாரோ உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனும் அந்த லேடியே பார்த்துட்டு இருக்கான். அந்த லேடி என்ன நம்மளே பாக்குறான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னால என்ன பார்க்க முடியுதான்னு கேக்குறாங்க. பார்க்க முடியுதே அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இந்த லேடி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவனை தொடுறாங்க. தொட முடியுது. ஒன்ன மட்டும் தான் என்னால தொட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க தான் பேயா? என் அம்மாவோட இயரிங் காணோம், நீங்க தானே திருடுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதனால இந்த பேய் பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யாரோ திருடுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? நான்லாம் திருட்டு வேலை எல்லாம் பண்றது கிடையாது. என்கிட்டயே நிறைய நகை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க மறைஞ்சு போகும்போது ஒரு இறகு மட்டும் வந்து விழுது. இந்த பையன் அந்த இறகை எத்துக்கிறான். மேற்கொண்டு இவன் வாசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு கிணற பாக்குறான். இங்க என்ன கிணறு இருக்கு, உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவனும் உள்ள இறங்கி வரான். அந்த இடத்துல பார்த்தா சுரங்க வழி மாதிரி நிறைய இடம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவன் வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு நபர் வராரு. இவரு பேரு மக்கான் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் எதையோ இந்த இடத்துல தேடிட்டு இருக்காரு போல. இவர்கிட்ட பேசும்போது இவர் தான் அந்த திருடன் அப்படின்றது தெரிய வருது. அப்ப என்னோட அம்மாவோட இயரிங்க நீங்க தான் திருடுனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா நான் தான் திருடினேன். அதை தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தியா, இந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் எடுத்து இயரிங்க தந்துடுறாரு. இந்த பையனும் நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அம்மா போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவன் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சரி சீக்கிரமா குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உள்ள கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சீப்புக்கு பக்கத்துல வேணும்ட்டே இந்த இயரிங்க வச்சிடறான். இப்ப இந்த இடத்துல குளிச்செல்லாம் முடிச்சிடறான். அம்மாவும் இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவன் இருக்கான்ல, முடி வாரணும், நீங்க சீப்பு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சீப்பு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை குளிக்கிற இடத்துல இருக்கும்னு எடுக்கிறதுக்கு போறாங்க. இவங்களுக்கு இயரிங் கிடைச்சிருது. இந்த இயரிங் எங்க எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் தான் தெரியாதனமா அங்க வச்சிட்டேன் போல. அந்த பெரியவர் மேல வேற தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். அந்த பெரியவரை பார்த்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மன்னிப்பு அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன்ல, அதனால மன்னிப்பு கேட்கணும், அதுதான் முறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பேய தப்பா நினைச்சிட்டான்ல, பேய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இந்த சின்ன பையனும் அந்த திருடனை பாக்குறதுக்காக வந்துடுறான். திருட அந்த இடத்துல நிறைய குழியெல்லாம் தோண்டி வச்சிருக்காருல, எதுக்குன்றது இந்த பையனுக்கு தெரியாம கேட்டுட்டு இருக்கான். அதை உனக்கு புரிய வைக்கிறேன் வான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. அங்க இருக்க ஒரு வாட்ட வழியா அந்த இடத்துக்குள்ள போயிடுறான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல சூப்பரான இசை கேட்குமா, அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனை இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பேயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பேயை திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பேய் இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவன் முன்னாடி மாயமா வராங்க. இவன் பார்த்து முதல்ல பயந்துடுறான். அதுக்கப்புறம் நேத்து தப்பா பேசிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்பயாவது நான் திருடி இல்லன்றது புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அது சரி எப்படி நீங்க இந்த மாதிரி மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் விடவா இருப்பாங்க. அப்பா கூட சேர்ந்துதான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாமியாரை கூட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு நைட்டு நேரம் ஆனா பக்கத்துல குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனாலதான் அப்பா சாமியாரை கூட்டு வந்திருக்காரு. இதை பத்திலாம் இவங்களும் சாமியார் கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பகுதியில இருந்து தான் சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இவங்க இருக்கிற பகுதியை கையை காமிக்கிறாங்க. இந்த சாமியார் இருக்கார்ல, இந்த மந்திரத்தை 1000 வாட்டி எழுது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களாம் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவங்க வீடோ பார்க்க கொஞ்சம் அழகா வேற இருக்காங்கல்ல, அதனால வயசு பசங்க எப்ப பாரு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோவப்பட்ட இவங்களும் வேகமா கதவெல்லாம் சாத்திட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாவும் இந்த இடத்துக்கு வராரு. வந்து அப்பா இருக்காரு பாத்தீங்களா, உனக்கு கல்யாண ப்ரொபோசல் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு கல்யாணமா, அதெல்லாம் என்னோட லைஃப்ல முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏமா அப்படி பேசுற, திரும்பி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வரப்போறாங்க. அதனால இவங்களும் ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இது உன் அம்மாவோட நகை, இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா தராரு. இவங்களும் சந்தோஷமா நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளை முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க ஏற இறங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வரதட்சணையா எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தெரிய வருது. அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்த வித்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா நினைக்கிறாரு. வித்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலா நார்மலா எதிர்பார்க்கறதை விட அவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க. காரணம் இவங்க விடோன்றதுனால. இதனாலதான் கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் இருந்தா நீங்க கல்யாணத்துக்காக எதுனாலும் பண்ணுவீங்க, நான் இந்த வீட்டை விட்டே போறேன்ற மாதிரி சொல்றாங்க.
அவசரப்படாதமா, நில்லு நில்லுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதை மீறியே இவங்க வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. பிரசன்ட்ல ஒரு பகுதியில இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்கு தான் இவங்க நைட் நேரத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல எதையோ புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன எதையோ புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. தோண்டலான்னு பக்கத்துல போறாங்க. அதுக்குள்ள மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. காலையில தான் இவங்க அந்த இடத்துல கண்முழிக்கிறாங்க. யார் அடிச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல நிறைய சின்ன பசங்களோட ஆவிலாம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒண்ணுமே புரியாம இங்க இருந்து வேகமா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஊர் மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடி நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஊர் மக்கள்லாம் கூடி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பாக்குறதுக்காக வராங்க. அங்க பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களோட பாடியும் இவங்களோட அப்பாவோட பாடியும் தான் அந்த இடத்துல இருக்கு. 2 பேருக்கான இறுதி சடங்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம செத்து போயிட்டுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவங்க வாழ்ந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. கடைசியா நகையை கழட்டி வச்சாங்கல்ல, அதை எடுக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களால எடுக்க முடியல. அப்பதான் இவங்க பேயின்னு முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. திரும்பி அந்த இடத்துக்கு வரும்போது அப்பா வயலின் வாசிக்கிறாரு. அப்பாவை பார்த்தோன்னா இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவர் வாசிக்கிறத ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் வாசிக்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது. அதாவது அவர் வாசிக்கிறதுல இவங்க மெய் மறந்து காத்துல பறக்கிற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அப்பா அந்த இடத்துல இல்ல. இவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அன்னைக்கு தான் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம்ன்றதே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது தூங்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பையன் ரொம்ப ஆச்சரியமா கேட்கறான். ஆமா, தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த இடத்தை விட்டு என்னால போக முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க வந்திருக்கிறது அந்த சாமியார் ஃபீல் பண்றாரு போல. ஏதோ ஒரு ஆவி நம்மளுக்கு பக்கத்துல இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. இவங்களால அந்த இடத்துல இருக்க முடியல, கிளம்பிடுறாங்க. அந்த சாமியாரால கூட நம்மள பார்க்க முடியல அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கிணத்துல நிறைய பேய்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? எல்லாம் சின்ன சின்ன குழந்தையா தான் இருப்பாங்க. அந்த பேய்ங்கெல்லாம் இப்ப இங்க இருந்து மறைஞ்சு போறதை இவங்க கவனிக்கிறாங்க. என்ன இவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க, நம்ம மட்டும் போக முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த பையன் கேட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். வழியில திருடனை பாக்குறான். திருடனும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க இருக்க பேய் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான் போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இவனை சிரிச்சு கிண்டல் பண்றாரு. இவன் பெருசா கண்டுக்காம மேற்கொண்டு வீட்டுக்கு போறதுக்காக நடக்கிறான். இந்த வழியா வந்த கடற்காரன் இவனை கவனிச்சிடுறாரு. இவன் என்ன இந்த இடத்துல இருந்து போறான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. இப்ப நேரா சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த சின்ன பையன் அந்த இடத்துக்கு போயிருக்கான். ரொம்ப நார்மலா அங்க இருந்து கிளம்பி போனதா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவன் கூடிய சீக்கிரத்துல சாக போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. அந்த பேயை தூங்க வைக்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ மியூசிக்கை கேட்டுதானே அவங்க தூங்குனாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அதை கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறான். இது அவங்க முன்னாடி வாசிக்கணும், தூங்குறாங்களா பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப நைட்டு நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா, இந்த பேய் பிசாஸ்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாருக்கும் பிரம்மையா அந்த மாதிரி தோண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு தோன்றதும் பிரம்மையா அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். நைட் இவனுக்கு பாத்ரூம் வரதுனால எந்திரிச்சு இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேயால எங்கனாலும் வர முடியும் போல இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்த பேய் இருக்குல்ல, எதுக்காக கொஞ்ச நாளா அங்க வரதில்லை அப்படின்ற மாதிரி கேக்குது. நீ என்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறல்ல, நான் தான் தேவையில்லாம உன்னை கற்பனை பண்றேன், நீ நெஜம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் நெஜம் தான் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இல்ல நான் தான் கற்பனை பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். உனக்கு என்னாச்சு? நான் நிஜமா தான் இருக்கேன், நான் தூங்குறதுக்கு ஏதாவது பண்றேன்னு சொன்னல, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போது அம்மா வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இல்ல பாத்ரூம் போறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி இவனை வேக வேகமா பாத்ரூமுக்கு கிளம்புறான். இவன் பேய் கிட்ட பேசினா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் திருடன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். திருடன் நம்ப மாட்டாரு. அது சரி, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டு போங்கன்னு சொல்றான். இந்த திருடனும் அந்த கதை ஓபன் பண்ணி இவனை உள்ள கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க பாக்ஸையும் ஓபன் பண்ணி இந்த பையனுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கு. மியூசிக்க நோட் மாதிரி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய நோட்லாம் அந்த டைரியில இருக்கு. இந்த ஊர்ல மேஜிக் பண்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டேஜ்ல மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறத இந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துலயே தான் பேய் நின்னுட்டு இருக்கு. பேய்க்கு எல்லா மேஜிக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து இதான் பண்ணுவாங்க, அடுத்து இதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு போர் அடிக்குது, என் கூட வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. இந்த சமயம் தான் கரெக்டா மாஸ்டர் இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த பையனை யாரோ இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாமியார் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. கேட்கிற சாமியார் ஷாக் ஆயிடுறாரு. நம்ம உடனே அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இந்த சாமியாரோட ஒரு சைடு ஃபேஸ் எல்லாம் எரிஞ்சிருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல சின்ன பையனை காட்டுறாங்க. அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு காட்டுறான். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சாமியார் இந்த இடத்துக்கு வராரு. அந்த சாமியாரால இந்த பேயை பார்க்க முடியும் போல. நார்மலா இந்த பேயை பார்த்துட்டு இருக்காரு. இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பேயும் லைட்டா பயப்படுது. இந்த சாமியார் வந்திருக்கிறது எதுக்குன்றது ஈரனுக்கு புரியல. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு.
இந்த இடத்துல தான் சாமியாரும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸ்ட்ல வேற ஒரு சாமியாரை நமக்கு காட்டுறாங்க. பூஜை பண்றதுக்கு பூவை எடுத்துடுவான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பைத்தியம் பூவெல்லாம் சாப்பிட்டுட்டான், பூ கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பூவை எடுத்துட்டு வா, இந்த கத்தி அப்படின்ற மாதிரி கத்திய தராரு. அதாவது வெட்டி கூட எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் வேகமா கத்தி எடுத்துட்டு போறான். கொஞ்ச நேரத்துல அந்த பூவெல்லாம் நசுங்கின மாதிரி எடுத்துட்டு வரான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பூவை வச்சு பூஜை எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. கதை சொல்லிட்டு இருக்க சாமியார் அப்ப சின்ன பையனா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஒரு செல்வந்தர் இந்த சாமியாரை பாக்குறதுக்காக வராரு. இந்த செல்வந்தர் நிறைய பரிகாரம் எல்லாம் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் 4 பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கு. ஆண் குழந்தை எப்பதான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, கடைசியா பிறந்த பெண் குழந்தைய நீங்க பலி கொடுக்கணும், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மன்னரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த சாமியார் வாட்டி பெண் குழந்தைய புதைக்கல. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. நிறைய பேரை புதைச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த குழந்தையும் புதைக்கிறாரு. இப்பதான் ஏற்கனவே காமிச்ச சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. குழந்தைங்க அழுவுற மாதிரி நைட்டு சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. அங்க இருக்க குழந்தைங்க அழுவுற சவுண்ட் தான் இவங்களுக்கு கேட்கும். இந்த பகுதியில இருந்து தான் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம புதைச்சு வச்ச குழந்தைங்களால தான் இது நடக்குது அப்படின்றது இந்த பெரியவருக்கு புரியுது. ஆனா இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மந்திரத்தை 1000 வாட்டி எழுது அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இருந்தாலும் இவங்க இங்க இருக்கிறது பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களோட அப்பாவை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. உன் பொண்ணு விடவா இருந்தா என்ன, இப்ப அவளுக்கு நல்ல காலம் அமைஞ்சிருக்கு, எப்படியாவது ஒரு பெரிய இடம் பார்த்து கல்யாணம் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால தான் அப்பவும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அவ இதே ஊர்ல இருந்தானா புதைச்சிருக்கிறது தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வேற ஊருக்கு அனுப்புறதுக்கு இப்படி பிளான போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த லேடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அங்க புதைச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்ன புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ பின்னாடி அடிச்சிடுறாங்க. அடிச்சது இந்த சாமியாரும் பையனும் சேர்ந்துதான். இப்ப பின்னாடியே அப்பா தேடி வந்துட்டு இருக்காரு. இவங்க அப்பா வரும்போது ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்பாவையும் பின்னாடி இருந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. சாமியார் பையன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் அந்த கிணத்துல தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வாசிக்கிற வயலினை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். அதை தாண்டி நிறைய பொருள்லாம் கையில எடுத்துக்கிறான். அந்த கிணத்துல போடணும் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது இறந்து போன இவங்க இருக்காங்கல்ல, இந்த பையனோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவங்களை பார்த்தோன்னு அவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். பயத்துல கையில இருக்க நெருப்பை கீழே போட்டுறான். அங்க இருக்க புல்லெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரிஞ்சுதான் இவரோட முகத்துல ஒரு பாகம் போயிருக்கும். இந்த சாமியார் நிறைய குழந்தைங்களை சாவடிச்சார்ல, பரிகாரம் மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த பரிகாரம் பண்ணும் போது தான் அங்க இருக்க பேய்ங்க எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும். என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி இவங்க போகாம இருப்பாங்க. அந்த குடும்பத்துல வந்த வாரிசை சாவடிச்சாதான் அந்த பேய்க்கு மோட்சம் கிடைக்கும். வாரிசு வேற யாரும் கிடையாது, நீங்க உங்க பையன் தான். உங்களை சாவடிக்க தான் அந்த பேய் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாமியார் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேயும் இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கு. இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான் போனாரு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையன் பேயை பார்க்கலாம், திரும்பி பார்த்தா பேய் மறைஞ்சு போயிருது. ஐயோ பேய் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். சரி திருடனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோன்ற மாதிரி திருடனை பார்க்க வரான். பார்த்தா அந்த இடத்துல திருடன் காணோம். இவன் பாட்டுக்கு தேடி வந்துட்டு இருக்கும் போது யாரகடமா ஒரு இடத்துல உருண்டு விழுந்துடுறான். அப்படி விழுவுற இடத்துல ஒரு இடம் இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கதை ஓபன் பண்றான். ஓபன் ஆகி சீக்கிரட்டா ஒரு பிளேஸ்க்குள்ள போறான். அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கு. அந்த கம்பி அசைச்சா மியூசிக் சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா அந்த டைரியில ஒரு மியூசிக் நோட்டு கிடைச்சது பாத்தீங்களா, அதை இவன் போன்ல போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதுக்கேத்த மாதிரி நம்ம டியூன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி இவன் பண்றான். இப்போ ஒரு மியூசிக் வருது. அந்த மியூசிக் சவுண்டு கேட்கவே நல்லா இருக்கு. இந்த பையனும் அங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பினவன் மயங்கி விழுந்துருவான். இதை பாக்குற திருடன் இருக்காரு பாத்தீங்களா, அவனை ஒரு பகுதியில இருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல படுக்க போட்டு கிளம்பிடுறாரு. நைட்டு முழுக்க எல்லாருமே பையனை தேடி இருப்பாங்க. இப்பதான் பையன் வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பையன் உடம்பு பயங்கரமா கொதிக்குது. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அவரை செக் பண்ணி பார்த்து ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மாத்திரையெல்லாம் தாங்க, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிட்டில தானே ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்க முடியும், அதனால தான் கிளம்ப சொல்லி சொல்றாரு. இப்ப அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பதான் ஒளிஞ்சிருக்க திருடன் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பாட்டுக்கு மயங்கி விழுந்துட்ட, நான் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் ஒரு சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுல இருந்து வர மியூசிக் மூலியமா அந்த பேய்க்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் கண்டுபிடிக்க முடியாத இடத்த நீ கண்டுபிடிச்சிட்டியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பேயை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா தூங்காம இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. தூங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமியார் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேய் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி நமக்கு அம்மாவை காட்டுறாங்க. பையனை படுக்க வச்சுட்டு இவங்களும் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப லேப்டாப்ல இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்படி நெருங்கி வரும்போது லேப்டாப்ல பேய் வருது இவங்களுக்கு தெரியுது போல. இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த பையனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு நமக்கு காமிச்சாங்கல்ல. இப்ப இந்த பையன் தூக்கத்துல முழிச்சிடுறான். முழிச்சவன் பக்கத்துல இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கான்.
அதே மாதிரி பேய் இருக்கு பாத்தீங்களா, அம்மா உடம்புக்குள்ள பூந்துருது போல. இப்ப மொட்டை மாடியில தான் அந்த பேய் இருக்கு. இவன் வாசிக்க வாசிக்க அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, மெய் மறந்து நடக்க ஆரம்பிக்குது. இவன் மேற்கொண்டு வாசிக்க வாசிக்க அந்த பேய் பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்ப அவங்க பறந்துட்டு இருக்காங்க. இப்ப மாடியில யாரோ விழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பதான் இந்த பையன் கண் முழிக்கிறான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம மாடிக்கு ஓடணும் அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் திறந்துட்டு வேகமா ஓடி வரான். அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, மாடியிலேயே கீழே விழுந்திருப்பாங்க. பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்பி விடுறான். அம்மாக்கு எப்படி இங்க வந்தோன்றது தெரியல. நம்ம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையனை கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. மறுநாள் காலையில அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் அந்த இடத்துல இல்ல. பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பேய் இருக்கிற இடத்துல தான் இருக்கான். பேய் கிட்ட பேசலான்னு பார்த்தா பேய் வரவே மாட்டேங்குது. பேய் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. எல்லாருமே மறைஞ்சு சந்தோஷமா போயிட்டாங்க, நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேய் சொல்லியிருக்கோம். இப்பயாவது பேய் போயிருச்சா இல்லையான்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது திருடன் எதிர வராரு. என்னப்பா அந்த பேயை பத்திரமா அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதுக்கப்புறம் இந்த நோட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி தரான். இல்ல இல்ல, நீ பயங்கரமா முயற்சி பண்ணல, இந்த நோட்டை ஞாபகமா வாங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பையனும் சரின்னு ஏத்துக்கிறான். பேய்க்கு என்னாச்சுன்னு தெரியாததுனால இந்த பையன் சோகமா தான் இங்க இருந்து கிளம்புறான். இவன் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இறகு இவன் மேல வந்து விழுது. அந்த இறக பார்த்தோன்னே இவனும் ஆச்சரியப்படுறான். அந்த பேய் பக்கத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா மேல இருந்து தான் அந்த இறகு வந்து விழுந்திருக்கும். அதாவது அந்த பேய் மோச்சம் கிடைச்சு மேல போயிருச்சு, போகும்போது இந்த இறக விட்டு போயிருக்குன்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்க தான் செய்யும். அதை தாண்டியும் இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.